முக்கிய செய்திகள். சமீபத்தில் நடந்த கதிர் மற்றும் ஆர்யா கொலை வழக்கில் பெரும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. குற்றவாளியை போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று சிதம்பரம் பேருந்து நிலையத்தில் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட கான்ஸ்டபிள் சின்னசாமி என்பவர் பாலாஜி என்பவரை கைது செய்துள்ளார். இவர் அஜய் என்பவரை கொலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ரோந்து பணியில் இருந்த சின்னசாமி அவரை கைது செய்துள்ளார். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஃபோன் எடுக்கலன்னா என்னடா, வா நடந்தே போயிடலாம். சரி வா போகலாம். ஏய், நம்ம கதிர் மாதிரி இல்லை? டேய் கதிர், என்னாச்சுடா? டேய் என்னாச்சுடா, மூச்சு எப்படி வாங்குது? ஏய் வண்டி டேய், சும்மா இருடா. எதுவும் டேய் சரி சாவி என்கிட்ட கூட, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். நீங்கள் 2 பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்புங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. சாவி கொடு. போங்கடா. டேய் வாடா போகலாம். வணக்கம். இன்றைய செய்திகள். சிதம்பரம் அருகே இறுதி ஆண்டு பயிலும் மருத்துவக் கல்லூரி மாணவர் கதிர் என்பவர் இன்று காலை 11 மணி அளவில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே பலியானார். இது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ஹலோ. டேய் நியூஸ் பார்த்தியாடா? ஏய் நானும் இப்போ தானே நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ அங்கிள், நான் விக்னேஷ் பேசுகிறேன். சொல்லுப்பா. இன்னைக்கு ஆக்சிடெண்ட்டில் செத்தால மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவன் ஃப்ரெண்டு கதிர். கதிரா? இப்போ லாரி போயிடுச்சு அவனா? அவனா? லாரி பார்த்து கூட தெரியாமல் வண்டி இப்படி ஓட்டுருக்கான்ப்பா. போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு இருக்கு, உடவுல மாற்றிட்டு இருக்கு. ஃபார்மேட்டில் ஓடி கொஞ்சம் லேட் ஆகும். நான் அப்புறமா கூப்பிட்றேன். சரி அங்கிள். லாரி பார்த்து கூட தெரியாமல் வண்டி இப்படி ஓட்டுருக்கான்ப்பா. போஸ்ட்மார்ட்டம் போயிட்டு இருக்கு, உடவுல மாற்றிட்டு இருக்கு. Morphine, a painkiller drug used in medical field. ஓவர் டோசேஜ் ஒரு ஆளோட உயிரை கூட எடுத்துரும். டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அது எங்கேயும் கிடைக்காது. வெறும் 250 மில்லிகிராம்ஸ் போடும் ஒருத்தனை கொள்ள. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இதை பற்றி தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணி சேர்த்துக்க சான்ஸ் இல்லை. கதிர் சாவில் வேறு ஏதோ மரமும் இருக்குது. டேய் நான் தான்டா பேசுகிறேன். நம்ம காலையிலே ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தோம். அப்போ அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி தான் இருந்தான். ஆனால் அவன் வீட்டில் எப்படி இருந்தால் நம்மளுக்கு தெரியல. அது தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். டேய் என்னடா வளர்ற? நீ அவன் அப்பார்ட்மெண்ட் போ. அங்கே வாட்ச்மேன் எதுவும் இன்றைக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எப்படியாவது வாங்கிட்டு வா. டேய் அவன் கொடுப்பானடா? கையில் ஒரு 1000 ரூபாய் கொடு, கண்டிப்பாக கொடுப்பான். வாங்கிட்டே எனக்கு கால் பண்ணு. சரி வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன். சரி வை. இந்த ஃபுட்டேஜ் தானே? இதான். ப்ளே பண்ணு. இதோ வந்துருச்சுடா. ப்ளே பண்ணு.
யாரோ ஒருத்தன் வரண்டா. டேய் ஊசி ஏதோ போடுறான்டா. மார்ஃபின். டேய் போயிட்டு வந்து மறுபடியும் அடிக்கிறான். இவன் தான் அவனை கொண்டு வரணும். இவன் மோட்டிவ் என்ன, இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் நம்ம கண்டுபிடிக்கணும். இரு வண்டி ஏதோ போகுது. TN91 PS 1012. டேய் நம்ம சிசிடிவியில் ஒரு வண்டி பார்த்தோம்ல, அந்த வண்டி நம்பரை ஆப்பில் போட்டப்போ ஓனர் நேம் அட்ரஸும் காட்டுச்சு. இதில் இருக்க அட்ரஸு தான். உள்ளே போனால் கண்டிப்பாக அது க்ளூ கிடைக்கும். வா. சரி வா. டேய் அவன் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ ஐடி கார்டு எது கிடைச்சாலும் எடுத்து போய் தேடு. டேய் இங்கே வா. இவனும் கதர் படிக்கிற காலையில் தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த நம்பருக்கு டயல் பண்ணு. டேய் மச்சான் நாட்டுச்சுக்குன்னு வருதுடா. எதுக்கு என்ன கொல்லன தெரிஞ்சுக்கலாமா? She just wanna dance and I just wanna party. Bottles of Hennessy, glasses of Bacardi. She just want a bad boy, I just want a Barbie. But that girl mine, she ain't leaving with nobody. She just wanna dance and I just wanna party. Bottles of Hennessy, glasses of Bacardi. She just want a bad boy, I just want a Barbie. But that girl mine, she ain't leaving with nobody. ப்ரோ யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. யார் உங்கள் ஃப்ரெண்டு? ஜீவா ஃப்ரெண்டு தான் ப்ரோ. ஓ ஜீவா சார் ஃப்ரெண்டா நீங்கள்? வீடு ஒரு 10 நாளாக பூட்டி தான் இருக்குது, அவர் இங்கே வரதில்லை. நீங்கள் வேணால் கால் பண்ணி பாருங்களேன். இப்போ கூட வீடு பூட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க போங்க ப்ரோ. டேய் நம்ம இதுக்கு வழங்க வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, வேறு வழி பார்த்துக்கலாம் வா. சரி
யாரா? அந்த போலீஸ் தான்டா கால் பண்ணுறாரு. சரி எடுத்து பேசு. சொல்லுங்கள் அங்கிள். ஹலோ ஃப்ரெண்ட், ஆரியா ஃப்ரெண்டு தானே? ஆமாம், ஏன் என்னாச்சு? மாட்டிலேருந்து கீழே வந்துருக்குறான். லாஸ்ட்டில் உனக்கு தான் கால் பண்ணணும். ஏதாவது என்ன சொல்கிறீங்க? இந்த தகவல் கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும். எப்போ இன்சூரன்ஸ் நான் கூப்பிடணும் அப்போ கரெக்டாக வரணும். புரியுதா? கதிர் மாதிரி உடம்புல மாட்டிட்டு அதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன் கொடையாக இருக்கக்கூடாது? இதை எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? செத்தவங்க 2 பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதனால் நீ கட்டாயம் ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும். ஓகே. என்னடா வேணும் சொல்கிறா, என்ன பண்ணும்? என்கிட்ட ஒருத்தர் நம்பர் இருக்குது. அவனுக்கு யார் கால் பண்ணாலும் பிஸி இல்லை நாட் ரீச்சபிள் வருது. அண்ணன் நம்மளை பிளாக் பண்ணிருப்பான். நீ அவன் நம்பர் கொடு. நம்பரை வச்சு லைவ் லொக்கேஷன் கண்டுபிடிக்க முடியுமா? யாரா அவன்? தமிழ் படம்லாம் அதிகமாக பார்ப்பியா? முடியும், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹலோ, நான் அர்ஜுன் பேசுகிறேன். அர்ஜுனா? எந்த அர்ஜுன்? கதிரோட தம்பி. சொல்லுப்பா. நான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கேன், கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? சரி, நீ அங்கேயே இரு, நான் என் ஃப்ரெண்டு அனுப்பி வைக்கிறேன். ஓகேண்ணா. சரி, அங்கேயே இருப்பா. யாருடா? அர்ஜுன் வந்திருக்கான்டா. எந்த அர்ஜுன்? கதிரோட தம்பி. வந்த பையனா? அவன் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறான். நீ அவனை போய் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ. நான் காலேஜ் போய் எதுவும் க்ளூ கிடைக்குதா பார்க்குறேன். சரிடா. சரி, நீ கிளம்பு. ப்ரோ ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. உங்களை பார்த்தா இங்கே படிக்கிற மாதிரி தெரில. இல்லை ப்ரோ, என் ஃப்ரெண்டு ஜீவா இங்கே தான் படிச்சுட்டு இருக்காரு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவரை இப்போ பார்க்க முடியுமா? அவன் என் கிளாஸ்மேட் தான். அவனே ஏன் தர்றீங்க? அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ப்ரோ. நான் அவரை சின்ன வயசில் பார்த்தது. இப்போ எப்படி இருப்பார் எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஒரு பிக் இருக்கா? இவரா? ப்ரோ, இதை எனக்கு சென்ட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? என் நம்பர். சென்ட் பண்ணிருக்கேன். தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப. ஏய், ஜீவா ஃபோட்டோ கிடச்சிருச்சு, உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமா? நான் கதிரோட ஃப்ரெண்டு ப்ரோ. ஜீவாக்கும் கதிருக்கு வந்து ப்ராப்ளம் வந்துச்சா? ப்ரோ, ஜீவா நல்லா வந்தான் ப்ரோ. சின்ன வயசுலேயே அவன் தம்பியை வெளில கூப்பிட்டு போய் தொலைச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டு அவன் தேடாத இடமே இல்லை. அவன் அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இப்போ தான் மதுமித்தான்னு ஒரு பொண்ணு வந்து அவன் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான். ஆனால் இப்போ கதிர் வந்து என்ன பண்ணான்னு தெரியுமா ப்ரோ? ஹலோ ஜீவா, என்னடா மூச்சு வாங்குற பார்க்குறியா? 2 hours சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது மதுமிதா. ஓவர் தானே பார்க்குறியா? நீ இப்போ பார்க்கக்கூடாது, மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்க. செம்ம லக்கிடா நீ. சரி, டைட்டாக இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன். பாய். மதுமிதா ஓவர் தானே பார்க்குறியா? சந்துரும் அருளும் கடத்திருக்காங்க. ஆரியாவும் கதிரும் மொத்தம் 4 பேர் பண்ணியிருக்காங்க. நீ பெட்டர் போலீஸ்கிட்ட போயிடலாம்.
அவனை குத்தலை. வா. என்னடா வெத்தலை பார்க்க வைக்கணுமா? வா. டேய் டேய், நீ என்ன டிஆர் ஃபேன்? என்னடா டேய் டேய்? டேய், அவன் கத்தி வச்சிருக்கான்னு பயப்படாத. அவனுக்கு தேவையான விஷயம் நம்மகிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவன் நம்மளை கொல்லவே மாட்டான். நான் சொன்னல, அவன் கொல்ல மாட்டான்னு. உன்னை கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறல்ல? நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். இது உன் வீடு இல்லையே. சரி, மதுமிதா. மதுமிதாவா? இறுதி ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவி மதுமிதா என்பவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரம் அருகே நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஏன்டா மூச்சு வாங்கிட்டே பேசுகிறான்? சாவறதுக்கு. மூச்சு எப்படி வாங்குது? உன் பேர் என்ன? சுஷ்மிதாவா மதுமிதாவா? மதுமிதா. வாழை ஒவ்வொரு இடத்தையும் தொடும்போது ஆனால் என் பேர் தானே சொன்னோம், உன் பேர் சொல்கிறா, அதான் பிடிச்சி முடிச்சு விட்டேன். தப்பா? ஜீவா நல்லவன், ஒரு பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு நான் சொல்லி தானே உனக்கு தெரியும். நான் போய் சொல்லியிருந்தா, இதுவே அவன் வேறு ஒரு ரீசனுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா நீ என்ன பண்ணுவ? இங்கே நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு அடுத்தவன் தான் சொல்லணும்னு வச்சுக்கியேன். இங்கே எல்லாருமே கெட்டவன் தான். சொல்கிறா. டேய், அவன் லைவ் லொகேஷன் உனக்கு அனுப்பியிருக்கேன்டா, பார்த்துக்கோ. சரிடா. இவன் அந்த ஜீவா தானே? இதை வச்சு தான்டா எல்லாரையும் கொல்றேன். இதை வச்சு ஒன்றை கொல்றேன். டேய், அர்ஜுனை பிக்கப் பண்ண போன இடத்துல அவனை பார்த்தேன்டா. யார? ஜீவாவை. உனக்கு எப்படி அவன் இருக்கான்னு தெரியும்? சஞ்சய் லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறான். அதை வச்சு பார்த்ததில் பக்கத்தில் தான் இருந்திருக்கான். சுற்றி முற்றி பார்த்தேன், யாரும் இல்லை. அதான் பிடிச்சி எல்லாரையும் எப்படி கொள்ளுவானோ அதை மாதிரி கொண்டுட்டேன். சரி, அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ அண்ணா, எங்கே இருக்கீங்க? நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஜீவா எப்படி இருப்பான்னு நான் ஃபோட்டோ கட்டி தானே உனக்கு தெரியும். மொத்தம் 4 பேர் பண்ணியிருக்காங்க. 5 பேர். நீ நினச்சா காப்பாற்றிருக்கலாம், ஆனால் நீ பண்ணலை. நீயும் அந்த இடத்துல தான் இருந்திருக்க. அப்போ அந்த பாவத்தில் உனக்கும் பங்கு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவ? கொன்றுவியா? அதுக்கான சான்ஸை தான் உருவாக்குவேன். இல்லை, ஜீவா எப்படி இருப்பான்னு நான் ஃபோட்டோ காட்டுதுன்னு தெரியும். தப்பான ஆள் யாரையும் போய் தூக்கிடக்கூடாதுல்ல. பாலாஜி என்பவரை கைது செய்துள்ளார். இவர் அஜய் என்பவரை கொலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ரோந்து பணியில் இருந்த சின்னசாமி அவரை கைது செய்துள்ளார்.
ஹாய் வெல்கம். இது டே 3 ஆஃப் ஃபைண்டிங் மிஸ்ட்ரி கேசஸ். நான் உங்கள் பாலகோவிந்த். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மோஃபின் கில்லர். மோஃபின் கில்லர்ஸா எங்கே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குல்ல? எஸ், அஃப்கோர்ஸ். நம்ம ஊரில் ரீசெண்ட் டைம்ஸில் நடந்த ஒரு வினோதமான கேஸ் தான் இந்த மோஃபின் கில்லர்ஸ். ஜென்ரலாக மோஃபின்ஸ்னால் என்ன? நம்ம டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு பெயின் கில்லர் மெடிசன் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். எஸ், ஆனால் இந்த பெயின் கில்லர் மெடிசன் யூஸ் பண்ணி ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். இங்கே அப்படி தான் நடந்திருக்கு. இந்த கேஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆக்சிடென்ட் கேஸாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆக்சிடென்ட்டில் இருந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸில் அவர் உடம்புல சில மார்ஃபின் ட்ரேசஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். இந்த ஆக்சிடென்ட் நடந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூசைட் கேஸ் வந்திருக்கு. போலீஸ் ஆஸ் யூஷுவல் இன்வெஸ்டிகேஷனாக போயிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே சூசைட் பண்ணவர் இறந்துட்டுருக்காரு. ஸோ அவரோட டெட் பாடி கவர் பண்ணிவிட்டு அவங்க போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு சர்ப்ரைசிங்லி ஷாக்ட் ஃபார் போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்னென்னா அவரோட உடம்புலையும் சில மார்ஃபின் ட்ரேசஸ் இருக்கிறதா டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டில் இறந்தவரோட உடம்புலையும் மார்ஃபின் ட்ரேசஸ் இருக்குது. ஸோ இங்கே சூசைட் பண்ணவரோட உடம்புலையும் மார்ஃபின் ட்ரேசஸ் இருக்குது. ஸோ இட் மைட் பி அப்நார்மல் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஸோ இது வெறும் ஒரு ஆக்சிடென்டலான ஒரு தற்செயலான ஒரு விஷயமா இருக்காது. மேபி இஸ் தேர் எனி மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் திஸ், யாராவது ஒரு பிளான் மோட்டராக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக போலீஸ் தள்ளப்படுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இது ஒரு கொலையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிசைட் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காகவே இந்த 2 கொலைகளுக்குமே ஒரு கனெக்டிங் ஃபேக்டராக இருக்கிறது இந்த மார்ஃபின்ஸ் தான். ஸோ இதனாலேயே போலீஸ் தரப்புலையும் சரி மீடியா தரப்புலையும் சரி அந்த கொலையாளிக்கு வச்ச பேர் தான் மார்ஃபின் கில்லர். ஸோ இது ஒரு கொலையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 நாள் போகுது. அதே சமயம் ஒரு 3 days கழித்து ஒரு க்ரைம் சீன் நடக்குது. என்னென்னா ஒரு இடத்துல அடையாளம் தெரியாத ஒரு நபர் ஒருத்தர் சில சிரிஞ்சஸ்லாம் யூஸ் பண்ணி ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருந்த போலீஸ் அதை பார்த்து தடுத்து நிறுத்தி அவர் அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவரும் கையும் களவாக மாட்டி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வந்து அவர் பேர் பாலாஜினும் அதே நம்பர் ஃபஸ்ட்டு அந்த ஆக்சிடென்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவரோட கொலையிலும் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்து அவரோட வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க சந்தேகப்பட்டது சரிதான். இவர் அங்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜும் இவர் போன பிறகு அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எரேஸ் ஆனதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃபும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை பேஸாக வச்சு இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னென்னு நான் அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இவர் தான் நிஜமான மார்ஃபின் கில்லரா இல்லை இவர் பின்னாடி வேறு யாராவது ஒருத்தர் இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு போக தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க guys? உங்களுக்கு என்ன தோணுது? இவர் கொலையாளியா இல்லை இவர் பின்னாடி வேறு யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Until then, it's bye from Balagovind signing off. Jai Hind. பொண்ணுங்களை எங்கே தொடணும் இங்கே தொடக்கூடாது, இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத தாண்டி நோ டச். நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணும். இங்கே கை வைப்பான் அங்கே கை வைப்பான்னு சொல்லிட்டு இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது. ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? அண்ணா உங்கள் பேர் ஜீவா தானே? அர்ஜுன். சின்ன வயசுலேயே அவன் தம்பியை வெளில கூட்டு போய் தொலைச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டு அவன் தேடாத இடமே இல்லை. அர்ஜுன், நான் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன், இங்கே எதுக்கு வந்திருக்கேன், உனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு, அப்புறமா பேசிக்கலாம். நான் என் அண்ணனுக்காக வந்திருக்கேன், ஆனால் அது நீ இல்லை. என்னடா அண்ணனுக்கே துப்பாக்கியா?